ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது அது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு ஒரு பங்களிக்குது, ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு எந்த அளவுக்கு பங்களிக்குது, சாதாரண பட்ஜெட் படங்களுக்கு எந்த அளவுக்கு பங்களிக்குது, ஓவரால் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது? ஓவர் த டாப் ஓடிடி. நான் என்ன சொல்கிறேன், ஓட்டி பார்க்குறது ஓடிடி அப்படி சரியா? சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். இப்போது இங்கே ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு அன்னபூர்ணாலேருந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுறீங்க தோசை, மேரியட்லேருந்து எவனோ ஒருத்தன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறான், தாஜ்லேருந்து ஒருத்தன் ஆர்டர் பண்ணுறான், ஏதோ ஒரு சுப்பிரமணி மணி மெஸ்ஸு ஏதோ மெஸ்ஸுலேருந்து ஒருத்தன் ஆர்டர் பண்ணுறான். அந்த ஸ்விக்கி எம்ப்ளாயி என்ன பண்ணுறான், அந்த ஹோட்டலுக்கு வரான். சார் இப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஆமாம் ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பில்லு 100 ரூபா, இந்த வாங்கிக்க பார்சல் எடுத்துகிட்டு. ஸ்விக்கிக்கு ஒரு 10% ஏதோ ஒரு கமிஷன், 20% ஏதோ ஒரு கமிஷன். அந்த மக்கள் பே பண்ண கேஷ் ஆன் டெலிவரி 100 ரூபா கொடுத்துட்டு, அந்த 100 ரூபாய் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட கொடுத்தானா, அடுத்த ஹோட்டலுக்கு போகிறோம். சார் மேரியட்லேருந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சார், நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சார், சிசிலர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சார், ஓகே ரைட், எவ்வளோ 1300 சார். ஸ்விக்கிக்கு ஒரு 10% பே பண்ணிட்டேன், உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு அந்த 1300 வாங்கிட்டேன். கரெக்டாக அந்த காசு மேரியட்டுக்கு போயிடுச்சு. இப்போது அந்த மாதிரி 4-5 ஹோட்டல் போகிறான், தாஜுக்கு போகிறான்னு போகிறான். எல்லா ஹோட்டல்லேருந்தும் ஐட்டத்தை பார்சல் வாங்கிட்டான். அண்ணா நான் காசை கொண்டு தந்துடுறேன் இருங்க, என்கிட்ட இப்போ இல்லை, நான் கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு இந்த பக்கம் வரும்போது தரேன் அப்படிங்கிறான். சரிப்பா பார்சல் வாங்கிட்டு போயிட்டீங்க. நீங்கள் ஒரு ஸ்விக்கி எம்ப்ளாயி, ஜொமேட்டோ எம்ப்ளாயி, பார்சல் வாங்கி நேராக போயிட்டு கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டீங்க. கஸ்டமர் காசு கொடுத்துட்டோம், எல்லார் வீட்லேருந்தும் காசு கலெக்ட் பண்ணிட்டீங்க. மொத்த காசு கொண்டு போய் தாஜுக்கு மட்டுமே கொடுத்துட்டு ஓடிட்டிங்கன்னா மற்ற ரெஸ்டாரண்ட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? அடுத்த தடவை கையில் கிடைச்சா என்ன பண்ணுவான்? இல்லை கையில் கிடைக்கலனாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? என்ன நடக்குமா? அதான் ஓடிடி. டீட்டெயிலாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் பே பண்ணுறது 200 rupees கட்டுறீங்க. எங்ககிட்ட ஒரு 100கணக்கான படங்கள் இருக்குது, 1000கணக்கான படங்கள் இருக்குன்னு ஆட் போடுறாங்க. அவங்க காசு கொடுத்து வாங்குற படம் எத்தனை? மாதத்துக்கு ஒரு படம். இப்போ அதுவும் வாங்குறதுல 2 மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறான். அவங்க ஃபஸ்ட்டு இங்கே லான்ச் பண்ணும்போது 2-3 வருஷம் முன்னாடி ஓடிடி அந்த ஹைப் இந்த லான்ச் பண்ணும்போது 2 படத்தை வச்சு லான்ச் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் காசு கட்டுவீங்களா? 2 படத்துக்கு 200 ரூபா. தேட்டரில் போய் பார்க்கறதே சீப்புன்னு சொல்லுவீங்களா? அவனுக்கு ஒரு லைப்ரரி தேவைப்பட்டுச்சு. அப்போ என்னாச்சு, நிறைய பேர்கிட்ட போய் படம் வாங்கினான். சில பேர் காசு கொடுத்தாதான் என் படத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அது ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருப்பான். அவன்கிட்ட ஒரு பவர் டைனமிக்ஸ் இருக்குது. கொடுத்தா கொடுப்பா கேட்ட அவுட். ஏன்னா ஃபஸ்ட்டு அஜித் படம் வேணும், விஜய் படம் வேணும், சூர்யா படம் வேணும், அப்படி தான் கேட்க போவாங்க. கரெக்டாக அது மட்டும் இருந்தால் பார்த்தது. அதெல்லாம் 5 படம் தான். நான் சொன்னேன்ல, இண்டஸ்ட்ரி வளருதா சுருங்குதானே? 5 பேர் தான் இருக்காங்க, 5 படம் கிடச்சிருச்சு. 5 படம் இருந்தால் நீங்கள் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுவீங்க? இல்லை. வேறு 5 படத்துக்கு எதுக்கு 200 ரூபா மாதம் கேட்குறேன்னு சொல்லி. அப்போ அவன் என்ன பண்ணா, அவன் டிமாண்ட் பண்ணுற காசை நெகோஷியேட் பண்ணி ஏற்றி இவங்ககிட்ட இருக்கிற மொத்த காசையும் நான் 5 பேர்கிட்ட தீர்த்தான். கரெக்டாக. ஆனால் அவனுக்கு நிறைய படம் வேணும். ஏன்னா மக்கள்கிட்ட நிறைய படம் இருக்குன்னு கதை விட போகிறான். உங்ககிட்ட மந்த்லி காசு வாங்க. அப்போ என்ன பண்ணிட்டான், எல்லாருக்கிட்டையும் போய் மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடியில் படம் போடுங்க, ரெவென்யூ ஷேரில். யாராவது ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா இவ்வளோ தரேன், ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா இவ்வளோ தரேன், ரெவென்யூ ஷேர். அப்படியா? டிஜிட்டல் ரைட்ஸ் ஃபியூச்சரில் இதுதான் பெருசு, வா பல கோடி வரப்போ. திடீர்னு நீங்கள் பங்களா வாங்கலாம், திடீர்னு காரம். இதுக்கு நிறைய புரோக்கர். ஏன்னா அவனால் போய் எல்லா ஃபிலிம் மேக்கர் ஆஃபீஸ்கிட்டையும் போக முடியாது. ஒரு அஜித் ஆஃபீஸ்க்கு, விஜய் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இதை பண்ணி நான் அமேசான்லேருந்து பேசுகிறேன், நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து பேசி வாங்கிடலாம். எல்லா ஃபிலிம் மேக்கர் வீட்டுக்கு போக முடியுமா? அவனால் டைம் இருக்கா? அதுக்கு அவனுக்கு புரோக்கர் தேவை, மீடியேட்டர், அக்ரிகேட்டர்னு சொல்லுவாங்க. நிறைய படங்களை கலெக்ட் பண்ணி வந்துட்டு கொடுக்கு. இவன் என்ன பண்ணா, அக்ரிகேட்டரே உனக்கு நான் டோட்டலாக சார் என்ன சார் காசே இல்லாமல் எவன் சார் கொடுப்பான்? அப்படியா? எல்லா காசையும் அந்த 4-5 படம் வாங்கியே தீத்துட்டேயா அப்படின்ற. சரி பார்த்து பண்ணு. சரிந்தா, ஒவ்வொரு படத்துக்கும் 10 கோடி 20 கோடி கொடுத்து வாங்கிடுது. மீது 1 கோடி தான் அவன் கையிலே இருக்கு. 1 கோடிக்கு 200 படம் வாங்குப்போ அப்படிங்கிறது. அதை அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்ட்டை கொடுத்து வாங்கினா கூட பரவாயில்ல. இந்த அக்ரிகேட்டர்கிட்ட ஏதோ 1 கோடி கொடுத்துறது. இல்லை என்கிட்ட காசு இல்லையா, கொடுக்குறதுனா கொடு, சம்பாதிக்கிறதா அந்த நீ ஒரு 10% வச்சுக்க ரெவென்யூ ஷேரில் அப்படிங்கிறது. முன்னு காசு கொடுத்துருக்கலாம், இல்லை கொடுக்காம இருந்திருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான், நான் சொன்ன மாதிரி ஓடிடி ஃபியூச்சர் மார்க்கெட்டு ஊன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆப்போட இனிஷியல் லான்ச்சுக்கு ஒரு 200 படம், 200 சின்ன ப்ரொடியூசரோட படத்தை டிஜிட்டல் ரைட்ஸுங்கிற பேரில் அப்போ புதுசாக வந்துட்டு இருந்துச்சு அக்ரிமெண்ட்டில். அப்படின்னா என்னென்னு நிறைய பேர் தெரியாது. நீங்கள் படம் எடுத்து 2-3 வருஷம் ஆயிருக்கும், இல்லை 1 வருஷம் ஆயிருக்கும், விற்க முடியாமல் கண்டிப்பாக திடீர்னு உங்கள் வீட்டுக்கு அது கோவிட் டைமில் வேறு காசே கையில் இல்லை. சார் ஒரு 1 lakh தரேன் சார், உங்கள் படத்தை எழுதிவேன். என்னையா வீட்டு தேடி 1 lakh தரேன் அப்படின்னா, நான் சரி சும்மா அட்வான்ஸ் தான் சார், இது போக ஒவ்வொருத்தன் பார்க்க வாழ்க்கை வரும் சார், இன்டர்நெட்டு தான் சார் உலகம். அப்படியா? சூப்பர், கையெழுத்து போட்டிங்க. எக்கச்சக்கமான பேர் சொத்தை விற்றுட்டாங்க. இந்த அக்ரிகேட்டர் என்ன பண்ணிட்டான், நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்காமல் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டுன்னு இவன் கம்பெனி பேரில் எழுதி வாங்கிட்டான். ஏன்னா அப்போ அந்த வந்த காலத்தில் அப்படின்னா என்னன்னு தெரியாது யார்ட்டும், எழுதி வாங்கிட்டான். இவன் போய் நான் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லி ஓடிடியில் அதெல்லாம் விற்றுட்டானோ இல்லை சும்மா ஓசியில் கொடுத்துட்டானோ ரெவென்யூ ஷேருங்கிற பேரில். நிறைய பேர் ஃப்ரீயாக படம் கொடுத்தான். ஸோ அவன் லைப்ரரியை டெவலப் பண்ணி 500 படம் கொண்டு வரதுக்கு எக்கச்சக்கமான பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க படத்தை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீங்கள் திறந்தோடனே அஜித் படம், சூர்யா படம் தெரியுது. ஏன்னா அவன் என் படத்தை பற்றி ட்வீட் கூட பண்ண மாட்டான். அவனுக்கு நாங்கள் தேவைப்பட்டோம், ஆனால் எங்களுக்கு அவன் தேவைங்கும் போது அவன் நிற்கலை.
லான்ச் ஆன காலத்தில் சொல்கிறேன். ஓகே, அப்போ நான் கேட்குறேன் அந்த அக்ரிகேட்டரையோ என்னையா ஓட்டிட்டு என்ன இன்கம் வரும்னு 1 மாதம் ஆச்சு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க கேட்பேனா? ஏன்னா எத்தனை பேர் பார்த்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுக்குறேன்னு சொன்னோம். எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அது ரிப்போர்ட் வரும். அப்புறமா நீ அமிச்ச ரிப்போர்ட் எதே நீ மாற்றி அமிச்சிட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும்? இன்ஸ்டன்ட் ட்ராக்கிங். இப்போ ஒருத்தன் கிளிக் பண்ணி வாட்ச்னு சொன்னா என்னோட அப்டேட் ஆகணும். ஒருத்தன் பார்த்துட்டானு ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். நானே வாட்ச் கிளிக் பண்ண அப்டேட் ஆகும் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அது இன்ஸ்டன்ட்டாலாம் ரிப்போர்ட் கிடைக்காது. அந்த டேஷ்போர்டில் ஒன்றும் டெவலப் பண்ணல. அது வந்து எல்லாம் பெரிய நல்ல கம்பெனி தான், பொய்லாம் சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக வந்துடும். வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி தான், புரியுதா? வெள்ளையா இருக்கணும் போய் சொல்ல மாட்டேங்க, போய் யார் வேணா சொல்லலாம். சரியா நிறைய பேர் பார்க்கணுன்னா நீங்கள் ட்வீட் போடுங்க, நீங்கள் கூகுள் ஆட் போடுங்க. நான் செலவு வேறு பண்ணுமா? ஆமாம், பப்ளிசிட்டி பண்ணலாம். தேட்டரில் போட பப்ளிசிட்டி பண்ணுவீங்களா? நீங்கள் தானே பண்ணோம். தேட்டருக்காரன் மட்டும் ஓசிலேயே வாழ்நாள் ஃபுல்லாக ஓசி பப்ளிசிட்டிலே. ஒரு தேட்டர்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணால் பப்ளிசிட்டி அட்வர்டைசிங் செலவு இருக்குது. ஒரு தேட்டரோட இயர்லி அட்வர்டைசிங் பட்ஜெட் எவ்வளோ? 0. ஏன்னா ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்கான் ப்ரொடியூசரோட காசில். இந்த தேட்டர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மட்டும் தான் வாழ்நாள் ஃபுல்லாக ஓசிலே பிஸ்னஸ் பண்ணுறவங்க. இந்த ஓடிடி இப்படி மாறிட்டாங்க. நீ தான் ஆட் பண்ணணும் உன் படத்துக்கு அமேசானில் இருக்குன்னு ஆட் போடு. அமேசானில் இருக்குன்னு ஆட் பண்ணுமா? ஓகே, அமேசானில் என் படம் பாரு 200 பேர் காசு செலவு பண்ணி ஆட் போட்டிருக்கான். இது அமேசானுக்கு ஒரு ஓசி பப்ளிசிட்டி தானே? அவன் ஆடு போடலான்னு சொல்ல அவனும் போடுறான். அது போக ஓசியில் வந்துட்டு போகுது. கரெக்டா? இது நல்லா இருக்கே, ஓசிலேயே ஆடு வருது. அவன் படத்தை பார்க்கணும் வைக்கணுங்கிறக்கு அவங்களாம் நம்ம செலவு பண்ணி அமேசான் பேருக்கு ஆடு போடுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்குறான். அவனுக்கு ரெவென்யூ ஷேர் மாடல் கிடையாது. இந்த அமேசான் மற்றவங்க குட்டியாக இருக்காங்க நிறைய பேர். இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன், என் கிரெடிட் கார்டு பில் வந்துகிட்டு இருக்குது. ஆடு போட்டு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் ஆடுக்கு. எவ்வளோ வேறு என் படத்தை பார்த்தாங்க சொல்லியா அப்படிங்கிறேன். அவன் அடுத்த வாரம் ரிப்போர்ட் வந்துருங்கிறான், வீக்லி ரிப்போர்ட் வந்துருங்கிறான், 4 நாளைக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் அப்டேட் ஆகுங்கிறான், மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட் ஆகும். சில பேர் அவன் என்ன பண்ணுறான், அவன் அக்ரிமெண்ட் யார்ட்ட போட்டான்? அந்த அக்ரிகேட்டர்கிட்ட போட்டான், மீடியேட்டர்கிட்ட போட்டிருக்கான். அவன் என்ன சொல்கிறான், நான் மீடியேட்டர் தான் அக்ரிமெண்ட் போடுவேன், ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டவன்ட்டு தான் ரிப்போர்ட் அனுப்புவேன், ஃபிலிம் மேக்கருக்குலாம் அனுப்ப மாட்டேன். நான் ஃபிலிம் மேக்கர் அவன் மெசேஜ் பண்ணி கேரியோ ஹவு மச் பீப்புள்ஸ் ஆன் நோ ஐ ஹவ் சென்ட் இட் யுவர் அக்ரிகேட்டர் ஆஸ்கிம். நான் தான் என் ஃபிலிம் மேக்கர். இல்லை நாங்கள் அவங்க கூட தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இவன்ட்ட கேட்டால் இவன் உண்மையை சொன்னானே தெரியாது. இவன்கிட்ட கூட அவன் உண்மையை சொன்னான் எனக்கு எப்படி பார்த்தா ஒரு எக்ஸல் ஷீட் அனுப்புவாங்க. ஸோ மெனி பீப்புள்ஸா ஸோ மச். சரி எவ்வளோ சம்பாச்சு? எம்எக்ஸ் பிளேயர்லாம் ஃபஸ்ட் சும்மா நான் எக்ஸ்க்ளூசிவ் நிறைய இடத்துல படம் போட்டு ஒரு 20,000 பேர் நம்ம பார்த்துருப்பாங்க போட்டிருக்கேன். 23 rupees 20 paise என்ன இப்படி 6 மாதம் கழிச்சு என் கலெக்ஷன். என் பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட சும்மா காமிச்செல்லாம் ஒரு 20 ரூபா கொடுத்துருப்பாண்டா. 26 rupees கொடுக்குறதுக்கு எதுக்கு நான் அக்ரிமெண்ட்டை போட்டு ஃபைல் அனுப்பி இது பண்ணி லோட் பண்ணி நான் ஆடு போட்டு உனக்கு ஆடு போட்டு போய் கடுப்பாயிட்டாங்களா மாட்டாங்களா மக்கள்? இப்போ நீங்கள் அமேசான் ப்ரைமில் நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா டோர் டெலிவரி தான் ஃப்ரீ. ப்ராடக்ட் வாங்கினா சினிமா ஆப்பில் மட்டும் எதுக்கு ப்ராடக்ட்டே ஃப்ரீ? சரி சொல்லு, நான் ப்ரைம் மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன் சார், என் வீட்டுக்கு ஒரு ஐஃபோன் அனுப்பிடுங்க சொல்லுவியா? அவன் டோர் டெலிவரி தான் ஃப்ரீ கொடுப்பான், ப்ராடக்ட் நீங்கள் காசு கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ ஏன் ப்ராடக்ட் மட்டும் நான் ஃப்ரீயாக கொடுக்கணும் நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் வச்சிருந்தா? ஏன்னா அவங்ககிட்ட ஏமாற்றி விற்கிறான்ல, அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி விற்றுருக்கான். அதுக்கு நான் ஏமாந்துருக்கேன் அப்படி வச்சுக்கேன். அவன் ஏமாற்றி விற்றுருக்கான்னு சொன்னால் அப்புறம் டிஃபமேஷன் ஆயிரும். அப்புறம் நான் ஏமாந்துருக்கேன் அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, நான் ஏமாந்துக்கிறேன் அப்படி வச்சுக்கோங்க. நான் ஏமாந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நான் படம் கொடுப்பேன். ஒரு கோவிலுக்கு வெளியில் ஒரு பிச்சைக்கார உட்காந்துருக்கான், பெக்கர். ஒரு டிரான்சாக்ஷன் வெளியிலேருந்து கோவிலேருந்து ஒருத்தன் வரான். அவன் கையில் எவ்வளோ போடுவான்? ஒரு 5 ரூபா 10 ரூபா வேறு மினிமம் 5 ரூபா போடுவானே இந்த காலத்தில். அது கீழே போட்டால் வேணாம் எப்போ ஏன்னா அவனே விஷயம் கரெக்டாக டயருக்கு காத்தடிக்கிறான். அவனுக்கு நீங்கள் எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பீங்க? ஒரு 3 ரூபா 5 ரூபா கொடுப்பீங்க. ஒரு மொத்த படம் அதுவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா மினிட்ஸ் ஸ்ட்ரீம் தாமா. நான் அதை ஐஎஸ்டி ஃபோன் கால் பண்ண மாதிரி மினிட்ஸ் ஸ்ட்ரீம். நான் படம் எடுத்திருக்கேன், ஒரு கதை ஃபுல்லாக பார்த்தா தான் அது என்ன கதைன்னு தெரியும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணால் 2 minutes தான் ஓடி இருக்கு, அப்புறம் அவன் 3 minutes தான் ஓடி இருக்கு. இதெல்லாம் வச்சு 1 hour ஓடி இருக்கு. அப்படி ஒரு 2 hours ஒரு படம் ஓடி இருந்தா 3 ரூபா 4 ரூபா கொடுக்குறான். பிச்சைக்காரனை விட கேவலமாக கொடுக்குறான். பிச்சைக்காரனே பெட்டராக ஒரு டிரான்சாக்ஷனில் பர் டிரான்சாக்ஷன் பெக்கர் இஸ் ஏர்னிங் மோர். இந்த அவேர்னஸை ஒரு தனி மனுஷனாக நான் இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் அங்கே இங்கே எல்லாத்துலேயும் மெசேஜில் அதெல்லாம் போட்டு அவேர்னஸை உருவாக்கி இப்போ 3/4 பேர் நான் சொல்கிறது இந்த அமேசானில் இந்த மாதிரி 2 ரூபா 3 ரூபா மற்றவங்களாம் இதை விட கேவலம். இப்போ 3/4 பேர் நான் சொல்கிறது இந்த அமேசானில் இந்த மாதிரி 2 ரூபா 3 ரூபா மற்றவங்களாம் இதை விட கேவலம் பைசா. இது எல்லா படங்களுக்கும் இதே ப்ரொசீஜர். 3/4 படங்களுக்கு இதான். அவன் காசு கொடுத்து வாங்குற அவுட்ரைட்டாக காசு கொடுத்து வாங்குற படங்களை மட்டும் அவன் காசு கொடுத்து வாங்கிறான். அதான் நான் சொன்ன மாதிரி மக்கள் எல்லா மக்களும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுவீங்க, எந்த ப்ராடக்ட்டை வேணால் கன்சியூம் பண்ணுவீங்க. நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் அவன் தாஜ் மேரேட்டுக்கு மட்டும் தான் கொடுத்து வாங்குறான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவன் ரேட்டை ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இவன் அவனை மட்டுமே வாங்கிட்டு இருக்கான். அவனை மட்டுமே இருந்தால் நீங்கள் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட மாட்டீங்க. நிறைய பேர் இப்போ கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நாங்களாம் படத்தை கொடுக்குறது நிறுத்திட்டோம் சொன்னால் அவனுக்கு அது ஃபெயிலியர் இன்சல்ட்டுங்கிறதுனால நாங்களும் வாங்க மாட்டோம்னு அவனு சொல்கிறான். இப்போ ஏன்னா அவனுக்கு அந்த லைப்ரரி ஓரளவு வந்துருச்சு. இன்னும் பழைய படங்களே வச்சு லைப்ரரின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்கான். ஒரு லாங்குவேஜுக்கு மாதம் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணுறதுல ஒழுங்கா. ஆனால் நீங்கள் 12 மாதம் காசு கட்டிட்டு இருக்கீங்க. டப்பிங் லாங்குவேஜ் பாருங்கள், சப்டைட்டில் போட்டு அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு உங்களுக்கு டைவர்ட் பண்ணிடுறான். நீங்கள் தமிழ் படம் பார்க்கணும், நான் தமிழ் படம் பார்க்கணும்னு சொல்லி கட்டுறையா 299 199 ஏதோ கட்டுறையா. மாதமாக ஒரு படம் வருது. நான் தேட்டருக்கு போய் பார்த்தாலே 150 ரூபா தான். இது அதை விட காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 4 ஆப் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மாதம் 1000 ரூபா போயிருதா? இல்லை கொஞ்சம் மேலேயே கூட போகலாம். வாரத்துக்கு ஒரு படம் பார்ப்பீங்களா? மேபி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண அந்த மாதம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் 4-5 படம் பார்ப்பீங்க. போக வாரத்துக்கு ஒரு படம் பார்ப்பீங்களா? ஸோ 4 படம் பார்ப்பீங்க ஒரு மாதத்தில்.
1000 கட்டுறீங்க எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்து, ஆனால் வாரத்துக்கு 4 படம் பார்க்குறேன். அப்போ ஒரு படத்துக்கு லாஜிக்கலாக பார்த்தா, நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா, நீங்கள் ஒரு படத்துக்கு செலவு பண்ணக்கூடியது 250 ரூபா. கரெக்டாக? தேட்டர் சீப்பா, ஓடிடி சீப்பா. கரெக்டாக? ஸோ நான் சொன்னேன்ல, பேப்பர் மூவியில் எந்த பெரிய ஹீரோவும் படம் போடுறதில்ல, அவுட் ரேட்டாக வித்துடுறான்னு. ஏன்னா எங்களை மாதிரி ரெவன்யூ ஷேரில் போட சொல்லுங்கள், நான் 20 ரூபா சம்பாதிப்பேன், 25 ரூபா 30 பைசா சம்பாதிப்பேன், அவன் ஒரு 120 ரூபா சம்பாதிப்பான். ஏன்னா மக்கள் காசு கொடுத்து பார்க்கணுங்கிற ஹேபிட்டை இவன் கெடுத்துட்டான். 200 ரூபா கொடுத்து எத்தனை படம் வேணா பார்த்துக்க. அப்படின்னா நீங்கள் ஒரு படம் ஆரம்பிப்பீங்க, 2 நிமிஷம் பார்ப்பீங்க, விட்டுருவீங்க. சரி, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, சட்டை வாங்குறீங்க. எனக்கு பட்டன் மட்டும் குடியா போதியா, பிச்சு பிச்சு விற்பானா? இல்லை. யோ, சட்டை கம்ஸ் அஸ் அ பேக்கேஜ் இந்த பாக்ஸ் ஆர் இந்த கவர். சட்டையாக முழுசாக தான் வாங்க முடியும்னு சொல்கிறேன். கரெக்டாக? பெல்ட் வாங்குறீங்க, மேபி சர்வீஸ் சென்டருக்கு போனால் அந்த பெல்ட்டோட பின்னை மட்டும் மாற்றி தருவானா, பக்கில் மாற்றி தருவானா. ஆனால் புதுசு வாங்கும்போது பெல்ட்டை தான் வாங்க முடியும். கரெக்டாக? வாட்ச் சார் ஸ்ட்ராப் மட்டும் கொடுங்க சார், போய் கேளுங்க, ஆப்பிள் ஷோரூமில் கொடுப்பானா. மேபி அதுக்கு ஆக்சஸரியாக 2-3 ஸ்டாப் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும்னா சொல்லுவோம். சார் உள்ளுக்குள்ளே போடுற நம்பர் இருக்குல்ல, அதை மட்டும் கொடுங்க சார். வாங்க முடியுமா? என் ப்ராடக்ட் ஏன் பிச்சு பிச்சு விற்கிற? அது ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி. தேட்டருக்குள்ளே போகிறேன் சார், நான் 2 நிமிஷம் பார்த்துக்கிறேன் சார், ஒரு 5 ரூபா பேமெண்ட் விடுங்க சார். உள்ள விடுவான். 200 ரூபா கட்டிட்டு உள்ள போங்கிறான்ல, 150 ரூபா கட்டிட்டு உள்ள போங்கிறாங்களா, வாயை மூடிட்டு கட்டிட்டு உள்ள போறீங்களா? நீங்க கட்டிட்டு போனதுனால என்னாச்சு? அந்த படத்தை முழுசா பாத்தீங்களா? ஓரளவுக்கு முழுசா பாக்குறீங்களா? பார்க்கவே முடியாத படம், முதுகு வலி வர படத்துக்கு வேணா, இல்லை அவசரமா வேற எங்கேயும் போகணும்னா வேணா வெளியே வருவீங்க. முக்கால்வாசி பேர் முழுசா தானே பார்க்குறான். நீங்கள் இன்னைக்கு உங்கள் மொத்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு 1 or 2 படத்துக்கு வெளியே பாதியில் இருந்துச்சு வந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் காசை கட்டிட்டீங்க, அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவீங்க ஃபுல்லாக. கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் வெளியே ரிவீல் ஆகலாம், எது வேணால் நடக்கலாம். ஸோ நீங்கள் காசு கட்டினீங்கன்னா ஃபுல்லாக பார்ப்பீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? ஃபுல் படம் பார்த்தா 2 ரூபா கிடைக்குதா? அதில் நீங்கள் 2 நிமிஷம் பார்ப்பீங்க என்னோட, அவன் படத்தை 3 நிமிஷம் பார்ப்பீங்க, நடுவில் பிடிக்கலன்னு மாற்றிடுவீங்க. ஏன்னா நீங்கள் காசு கட்டலை, அதனால மாற்றிட்டா உங்களுக்கு லாஸ் இல்லை, அதனால இஷ்டம் போல மாற்றுறீங்க. ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி காசு கட்டினா தான் உங்களை விடுவேன். யோ, காசு கொடுக்காம என் பொருள் நான் எப்படியே உனக்கு, நீ ஒரு 2 நாள் ஒரு நான் இந்த மைக்கை நான் சார் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணுறேன், 1 மாதம் யூஸ் பண்ணுறேன் சார், பிடிக்கல திருப்பி வச்சுக்கோங்க, கொடுப்பானா? ரிட்டர்ன்ஸ் கூட சில டேஸ் தான், 2 டேஸில் ரிட்டர்ன் பண்ணால் பண்ணு. அதுவும் டிஃபெக்டாக இருந்தால், ஆர்ட்டை நீங்கள் டிஃபெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தனோட ஸ்டோரி. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, இதான் ஓடிடி. இப்போ தான் ஓடிடின்லாம் பேசிகிட்டு இருக்கோம் 2-3 வருஷமாக. ஆனால் மியூசிக்கு இது ரொம்ப வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. முன்னாடி கேசட் சிடிலாம் வாங்கிட்டு இருந்தீங்க, அந்த படத்துக்கான கேசட் வாங்குவீங்க, கலெக்ஷன் வச்சுப்பீங்க, ரசிப்பீங்க, போட்டு கேட்பீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க. கொஞ்சம் தெரிஞ்சு போனால் அதே சாங்கை திருப்பி கூட வேறு கேசட் வாங்குவீங்க. அவங்களும் இந்த டிஜிட்டல் இன்டர்நெட் வந்தவொடனே பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான்? ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஆக்கிட்டான். மினிட்ஸ் ஸ்ட்ரீம்டு படி பே பண்ணுறேன்னு சொல்லி. அப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லா மியூசிக்கும் ஒரு ஆப்பில் போட்டு பேக்கேஜ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? ரஹ்மான், இளையராஜா, ஹாரி ஜெயராஜ், இந்த 4 பேருக்கு மட்டும்தான் அவுட் ரேட்டாக விற்குது. 10 lakhs 20 lakhs 1 crore கொடுத்து மியூசிக் ரைட்ஸாக வாங்கிக்கிறாங்க. அப்போ மற்ற மியூசிக் கம்போசர்லாம் உங்ககிட்ட அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸை போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மியூசிக்காக காசு கொடுத்தா நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்ன பண்ணுறான்? மொபைல் டேட்டாவோட சேர்த்து வித்துடுறான். இவ்வளோ ரீசார்ஜ் பண்ண விங்க் மியூசிக்கை சேர்த்து தரேன், இவ்வளோ ரீசார்ஜ் பண்ண பிரைம் வீடியோ சேர்த்து தரேன். டேய், அப்போ என்னோட பொருளை நீ ஃப்ரீ ப்ராடக்டாக ஆக்கி டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட பெனிஃபிட்டுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை நீ பேக் ஆக்கியிருக்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? 99% ஆஃப் மியூசிக் கம்போசர்ஸ்க்கு அவங்களோட மியூசிக் ரைட்ஸை விற்க முடியல. ஏன்னா அவன் பெரிய ஆளுங்க 2 crores கேட்குறான், அந்த சாங் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறீங்க. ஏன்னா அவன் நிறைய ப்ரமோட் பண்ணுறான், ப்ரமோட் பண்ணுற பாட்டை தான் நீங்களும் கேட்குறீங்க, ப்ரெஸ் மீடியாவும் அவங்களுக்கே சாலரி அடிக்கிறீங்க. எதை திறந்தாலும் எந்த யூடியூப் ஒரு நியூ டேலண்ட்டுக்கு ரெட் கார்பெட் கொடுத்தா என்ன தப்பு? கொடுத்தவனுக்கு அவார்டு எத்தனை தடவை கொடுப்பீங்க? இப்போ அவார்டு கம்பெனியா இல்லை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா? சார் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா சார்? அன்றைக்கி நான் பிஸி. சரி சார், நான் வேறு இருக்கேன் சார், நீங்கள் என் ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா சார்? அப்படியே வந்தால் என்ன பண்ணுவேன் சார்? வந்தால் உங்களுக்கு அவார்டு. இப்படி தான் அவார்டு ஃபங்க்ஷன் வந்துட்டுருக்கு. இப்போ எதுவுமே பண்ணுறது. அப்போ என்ன ஆகும்? எனக்கு டிமாண்ட் இருக்காது. எனக்கு டிமாண்ட் இல்லைன்னா ஓடிடி என்ன வாங்குது. எனக்கு வேறு வழி இல்லை, நான் ஓடிடி தான் போட்டாகணும். ஏன்னா தேட்டர்லேயே ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. ஏன்னா ஒரு வாரத்தில் அவன் தூக்கிடுறான், அடுத்த படம் வருதுன்னு. வேறு வழியில் நான் இன்டர்நெட்டில் தான் இங்கே போட்டாகணும். இன்டர்நெட்டில் போட்டால் பைரசி வருது. அதை தாண்டி இப்போ ஓடிடியில் போட்டால் அவன் ரெவன்யூ ஷேரில் ஓசியில் கேட்குறான் என் படத்தை. பிச்சைக்காரனை விட கேவலமாக 2 ரூபா 50 பைசா என் மூஞ்சியில் வீசுறான். ஒருத்தன் பார்த்தா அதுவும் 3 மாதம் கழிச்சு, அதுவும் நான் கேட்டால் ரிப்போர்ட்டு கேட்டால் பாதி பேர் கொடுக்குறதே இல்லை ரிப்போர்ட்டை. பாதி பேர் அபேஸ் பண்ணிட்டு போயிடுறான் அக்ரிமெண்ட்டுங்கிற பேரில் படத்தை. நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் கேட்ட டார்க் சைடு, வெரி டார்க் சைடு, நாட் ஈவன் டார்க், பிளைண்ட் சைடு. இதனால தான் எனக்கு நான் ஒரு ஓடிடி ஆரம்பித்தேன், ஏகே ஆன்லைன். என்னோட படத்துக்கு நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவேன். உங்கள் படம் போடணுமா? நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் படம் எது ஒருத்தன்னு உங்களுக்கு தெரியுமா? என் படம் எது ஒருத்தன்னு எனக்கு தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். எல்லாரும் சேர்ந்து ப்ரமோட் பண்ணுவோம். நானும் ப்ரமோட் பண்ணுறேன், நீங்களும் ப்ரமோட் பண்ணுங்கள். உங்களை பற்றி ட்வீட் கூட போட மாட்டேன், உங்களை மதிக்க ஒரு ட்வீட்டு கூட உங்களை மதிக்காத ஆள்கிட்ட எதுக்கு போய் உங்கள் படத்தை கொடுக்குறீங்க? ஒரு விஷயம் ஃப்ரீயாக உங்ககிட்ட எடுத்தான்னா அதில் ப்ராடக்ட் என்ன தெரியுமா? நீ தான் ப்ராடக்ட். உனக்கு ஒரு விஷயம் ஒன்று ஃப்ரீயாக தரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் த ப்ராடக்ட்னு அர்த்தம். இந்த ஃபோனை வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இவன் ஏன் ஃப்ரீயாக நம்மகிட்ட கொடுக்குறான்? இதில் என்ன சூட்சமாக இருக்குன்னு யோசிப்பீங்க. இருந்தாலும் சரி, ஃப்ரீயாக தான் இருக்குன்னு வாங்கி, அப்புறம் தான் தெரியுதை வச்சு உங்களை அட்ராக்ட் பண்ணுறான். யூ ஆர் த ப்ராடக்ட். ஸோ அவன் ஷாப்பிங் சைட்டை விற்கிறதுக்கு, அதில் கஸ்டமரை சேர்க்கறதுக்கு, அதுக்கெல்லாம் ஃப்ரீ பீஸ் கொடுக்கறதுக்கு, 2000 ரூபா கொடுத்த ஓட்டு கொடுக்கறதுக்கு என்னோட படத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். என்ன மாதிரி பீப்புளோட படத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். ஏன்னா 4 படம் இருந்துச்சுன்னா நீங்கள் மாதம் காசு கட்ட மாட்டீங்க. இன்றைக்கி நிறைய பேர் நீ புது படம் போடுறதே இல்லை, போய் நான் கேன்சல் பண்ணுறேன்னு கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த மாதிரி சொன்னேன்ல,
இப்போ மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு நான் உருவாக்கிட்டேன். என்னை மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல உருவாக்குறாங்க. இப்போ அந்த அவேர்னஸ் உருவாக்குனதுல என்ன ஆயிடுச்சு, நாங்கள்லாம் படம் கொடுக்கறது நிறுத்திட்டோம். அதனால தான் நீங்கள் காசு கட்டி உங்களுக்கு புது படம் வர மாட்டேங்குது. ஏன்னா நாங்களாம் கொடுக்க நிறுத்திட்டோம். 200 ப்ரொடியூசர் தான் பாஸ் இருக்கோம். நாங்கள் நிறுத்திட்டா நீங்கள் காலி. OTT 4 படம் மட்டும் வச்சு 4 படம் மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. கரெக்டா? If 200 producers unite, we can finish all the OTT platforms and chase them from India. இப்போ என்ன பண்ணிட்டான், ஒரிஜினல்ஸ்னு அவனே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரிஜினல்ஸ் ஏன் தயாரிக்கிறான்? சரி, கோவிட் வரும்போது தயாரிச்சிருக்க வேண்டியதானே. அப்போ உன்னால முடியல. ஏன்னா உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. உன்ட்ட எவ்வளோ காசு வரும்னு எனக்கு தெரியல. சப்ஸ்கிரைபர்ஸ் காசு கொடுத்த உடனே என் ப்ராடக்ட் எல்லாம் ஃப்ரீயாக போட்டுட்டு அந்த காசெல்லாம் எடுத்து நீ ஒரிஜினல் தயாரிக்கிற, பெரிய பெரிய ஹீரோ படம் மட்டும் வாங்குற. ஆனால் நான் ரெஸ்டாரண்ட்டில் தோசை சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அதான் ஓட்டி பார்த்து எனக்கு 2 ரூபா 50 பைசான்னு பிச்சைக்கார மாதிரி மேலே வீசுவான். ஐ செட் நோ.